ஒரு அழகிய கிராமத்தில் கந்தன் என்பவன் வாழ்ந்து வந்தான். அவன் குடும்பம் வறுமையில் மிகவும் வாடியது. அவன் காடுகளில் மரங்களை வெட்டி வியாபாரம் செய்து தனது குடும்பத்தை காத்து வந்தான். அவன் தனது முட்டாள்தனத்தால் தனது தந்தை கொடுத்த அனைத்து சொத்துக்களையும் இழந்தான். ஏங்க, நம்ம குடும்பம் வறுமையில ரொம்ப கஷ்டப்படுது. நம்ம குழந்தைக்கு பால் கூட வாங்கி தரக்கூட முடியல. ஏதாச்சும் பண்ணி நம்ம வருமானத்தை பெருக்கணுங்க. கவலைப்படாத தனம். நான் காடுகளுக்கு சென்று மரங்களை வெட்டி விற்று வியாபாரம் செய்து வருகிறேன். இவ்வாறு காடுகளுக்கு சென்று மரங்களை வெட்டி விற்று வியாபாரம் செய்து வந்தான். அவன் மரங்களை வெட்டி கொண்டிருக்கும் போது அந்த நாட்டின் மன்னன் அவ்வழியே வந்தார். யார் நீ? இவ்வாறு மரங்களை வெட்டுவது தவறில்லையா? தவறுதான் அரசே. ஆனால் நாங்கள் மிகவும் வறுமையில் இருக்கிறோம். இந்த மரங்களை வெட்டி விற்றுத்தான் நாங்கள் கால் வைத்து கஞ்சியாவது குடித்து வருகிறோம். இவ்வாறு எனது நாட்டின் பிரஜை வறுமையில் வாடுவது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. இது இந்த நாட்டின் மன்னனான எனது தவறேயாகும். நீ இனி இந்த காடுகளில் மரங்களை வெட்டாதே. இதற்கு பதிலாக நான் எனக்கு சொந்தமான சந்தன மரங்கள் நிறைந்த காடுகளை பரிசாக அளிக்கிறேன். இனி நீ அங்கு மரங்களை வெட்டி விற்று உன் வாழ்க்கையை உயர்த்திக்கொள். மிகவும் நன்றி அரசே. இவ்வாறு கந்தன் அரசர் பரிசளித்த மரங்களை வெட்டி விற்று வாழ்ந்து வந்தான். சில மாதங்கள் கழித்து அரசர் தனது நாட்டு மக்களை சந்திக்க சுற்றுப்பயணம் சென்றபோது கந்தனை சந்தித்தார். இப்போது எப்படி இருக்கிறாய்? உனது பிரச்சனைகள் தீர்ந்ததா? மிகவும் நன்றி அரசே. முன்பெல்லாம் கால் வயத்து கஞ்சி குடித்து வந்தோம். இப்போதெல்லாம் உங்களால் அறவயத்து கஞ்சி குடித்து வருகிறோம். என்ன கூறுகிறாய்? நான் உனக்கு அளித்த மரங்களை வெட்டி வியாபாரம் செய்தாயா இல்லையா? நீங்கள் கொடுத்ததில் முக்கால்வாசி மரங்களை வெட்டி விற்றுவிட்டேன் அரசே. இப்போது மீதம் கொஞ்சம் மரங்கள் தான் உள்ளது. அதையும் விற்றுவிட்டால் அப்புறம் பொழப்புக்கு என்ன பண்ண போறனோ தெரியல. நான் கொடுத்தது சந்தன மரங்கள். அதை விற்றொறிந்தால் நீ மிகவும் பெரிய செல்வந்தனாகி இருக்க வேண்டும். அந்த மரங்களை நீ எங்கு எப்படி வியாபாரம் செய்தாய்? அரசே, நான் முன்பு மரங்களை வெட்டி விற்று வந்தேன். அதில் லாபம் மிகவும் குறைவாகத்தான் வந்தது. பிறகு நீங்கள் மரங்கள் நிறைந்த காடுகளை கொடுத்தபோது மரங்களை அப்படியே விற்பதை விட அதை எரித்து கரியாக்கி விற்றால் லாபம் அதிகம் கிடைக்கும் என்று கேள்விப்பட்டு இப்போது அந்த மரங்களை எரித்து வியாபாரம் செய்து வருகிறேன். இதனை கேட்ட அரசர் வியப்புற்ற ஒரு பொருளின் அருமை தெரியாத முட்டாளுக்கு அதை பரிசளித்ததை நினைத்து வருந்தினார். நமக்கு வாய்ப்புகள் எப்போதாவது வரும். அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் கையாள வேண்டும். இல்லையென்றால் நாம் காலம் முழுவதும் கஷ்டப்பட வேண்டி வரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மேலும் கதைகளை தொடர்ந்து கேட்க இந்த மை டியர் மாயவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.